கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இன்னும் ஒரு 120 நாட்கள் தான் உங்களுடைய ராசியில் இருக்க போகிறார். அந்த ராசியில் இருக்கக்கூடியதுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய வாழ்க்கை பாடங்களையும் கற்றிருந்துருக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இழப்புகளும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய இழப்புகள் எல்லாமே தற்காலிகமானது தான். உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை இது நாள் வரைக்கும் ஏமாந்துருக்கிறீங்க. அந்த ஏமாற்றங்களே வாழ்க்கையில் தொடர்ந்ததுன்னா இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்கன்றத நீங்கள் முதல்ல கவனம் செலுத்திட்டு, இப்போ இழந்த இழப்புகள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்றத ஒரு மன தைரியத்தோட அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் இந்த ராசியில் கடைசி ஒரு 120 நாட்களில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் அனைவருக்கும். கும்ப ராசி என்பர்கள், கும்பம்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு கலசம், அந்த கலசத்துக்குள்ளே நிறைய மங்கள பொருட்கள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கும்பத்தின் ஒரு விசேஷ தினம்ன்றதுனாலே அதில் முன்னின்று இருக்கிறது அந்த கலசம் மட்டும்தான். அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் அவர்களுடைய வீட்டில் முன்னின்று எல்லாத்தையுமே செய்தவர்கள் தான் சொல்லணும். அப்படி செய்தவங்களுக்கே நிறைய ஏமாற்றங்கள் இந்த ஒரு 2 வருட காலத்தில் ஏமாற்றத்தின் வழிகளை விட வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ற மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆறா வடுவாக எந்த விதமான ஒரு மருந்து போட்டாலும் அது அந்த ரணம்ன்றது ஆறாது. அந்த அளவிற்கு அந்த ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு உங்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடணும், எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சாதித்து காட்டணுன்ற வெறி மட்டும்தான் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுலேயும் நடுத்தர வயது ஒரு 45 வயசு அப்படி கடந்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி சந்தித்ததே இல்லை, இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரியான அவமானங்களை கேட்டதில்லை, என்னை சார்ந்து இருந்தவர்களே எனக்கு இவ்வளோ பெரிய வலியையும் வேதனையையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த 45 வயதை கடந்தவர்கள் ஒரு மீளா துயரத்தில் தான் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் ஒரு இளம் வயதினராக இருக்கிறீங்க, ஒரு 20-25 வயது இருக்கிறீங்க அப்படிங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றப்பட்டுட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய சக உறுப்பினர்கள் மூலமாக, சக ஊழியர்கள் மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தீங்களோ அவங்களாலேயே ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசம்ன்ற பேரில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள். நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த 7.5 சனியின் பொழுதுல, இந்த ஜென்ம சனியின் பொழுதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய காசை தான் இழந்திருக்கிறீங்க. வருமானத்தை யாராவது ஒருத்தர் வருவாங்க, நம்பி பேசுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் பேசி உங்ககிட்ட இருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு காசை ஏமாந்துருப்பீங்க, வருமானத்தை ஏமாந்துருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால நீங்கள் வேலையை விடக்கூடிய அளவிற்கு அந்த துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் நிறைய இறை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம இறை வழிபாடு அந்த ஒரு தெய்வத்தின் சரணாகதியை அடைகிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டோம், வீட்டில் விளக்கேற்ற மாட்டோம் அப்படின்றவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி மனசில் அவ்வளோ ஒரு பெரிய வலியை தாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ், ஜாதக ரீதியாக நிறைய ஒரு நிவர்த்திகளை சொன்னாலும் அந்த முதல்ல நம்ம சொல்லக்கூடியது அந்த இறை வழிபாடு தான். நீங்கள் இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பாத சனின்றது இன்னும் ஒரு 2 வருட காலத்திற்கு இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அதனால் நிறைய ஆன்மீக
ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றங்கள்ன்றது இருக்கவே இருக்காது. அடுத்து வரக்கூடிய இந்த 120 நாட்கள்லையும் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிகவும் ஒரு நிறைய ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் தான். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த அளவுக்கு அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறாத போது அந்த உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு முடிவுகளை கூட எடுத்திருப்பீங்க கடந்த காலத்தில். எனக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றாத போது எனக்கு அந்த உறவுன்றது தேவையில்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்போ அதை உணர்ந்து அதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 120 நாட்கள் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து சதயம் நட்சத்திரம். சதயம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ராஜராஜ சோழன். ஒரு பெரிய ஒரு அரசனே அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்மலாம் யார்? நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் அந்த அரசனுக்கு ஈக்குவலான ஒரு முடிவுகள் தான். நம்மளுடைய நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் மூலமாக சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு முழு நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு மேடம், இன்னுமே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா எங்களால் இன்னுமே வாழவே முடியாது. அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் படித்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் அந்த உத்தியோகத்தினால சில கெட்ட பழக்கங்கள்னால இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஏமாற்றத்திற்கு உள்ளானீங்க. அதிலிருந்துலாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம இடத்துல இருந்து அவருடைய பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னாலே எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா அந்த குருவனுடைய நட்சத்திரமாக கொஞ்சம் அவங்கள பார்த்தாலே ஒரு கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அவங்க என்ன ஒரு தவறு செய்திருந்தாலும் அவங்க முன்னாடி போயிட்டோம்னா நம்மளால எதுவுமே பேச முடியாது. அந்த அளவிற்கு அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு திறமைசாலிகளாக ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுமே இந்த ஜென்ம சனியின் இந்த இறுதி கட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை அனுபவிக்க போகிறீங்க. ஒரு இடமாற்றம் இருக்குது. அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல வருமான உயர்வுகள், பதவி மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த 120 நாட்கள் நல்ல வளர்ச்சியையும் மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும். எப்போ தரும் அப்படின்னா இந்த 120 நாட்கள்ல ஆன்மீக பயணம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு உண்டான ஜாதக தெய்வங்களை, உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு, உங்களுக்கு பிறந்த கால ஜாதகப்படி ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் இவ்வளவுக்கு நம்ம ஆன்மீகத்தை இதில் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? இன்னும் பாத சனின்றது ஒன்று உங்களுக்கு இருக்கு கும்பராசி என்பர்களுக்கு. அதனால மிகவும் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 120 நாட்கள். அடுத்து குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க இந்த 120 நாட்கள்ல காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.